கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் என்கிற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, 7ஆம் வருஷத்து 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தேடி அந்த இஸ்ரவேல் தேசத்து மூப்பர்களில் ஒரு சிலர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக வந்து உட்கார்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் யாரிடத்தில் போய் விசாரிக்கிறோம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய எதிர்கால திட்டங்கள், நம்முடைய படிப்பு, வேலைவாய்ப்பு, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நம்முடைய தொழில் காரியங்கள், எதுவானாலும் சரி, நாம் மனிதரிடத்தில் விசாரிக்கிறோமா, இல்லை என்றால் கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக அந்த மூப்பர்கள் வந்தார்கள். ஆனால் அவருடைய கிரியைகளோ ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தது. நாம் அதற்கு முந்தைய அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். கர்த்தரை மறந்து விக்கிரகாராதனுக்கு நேராக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் சில காரியங்களுக்காக தாங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டானவுடன் கர்த்தரிடத்தில் வந்து விசாரிக்கும்படியாக வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்தில் நாம் விசாரிக்க நாம் பழக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், விரும்புகிறார். நாம் மனிதனிடத்தில் போய் நாம் விசாரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள், ஒரு சிலர் நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், சிலர் தீமையான ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழிமாற போக பண்ணுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீங்கள் வந்து விசாரிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் தெளிவான ஆலோசனையை நமக்கு தருகிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவ்விடத்தில் நாம் வரும் பொழுது ஒரு தவறும் இருக்காது. பாருங்கள், நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே ரெபேக்காள் தனக்கு குழந்தை வயிற்றிலே உருவான உடனே 2 குழந்தைகள் தன்னுடைய வயிற்றிலே இருந்து ஒன்றுக்கொன்று அது மோதி கொண்டிருக்கின்றன. உடனே இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி அவள் பயந்து போய் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படியாக அவள் போகிறாள். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தைகள் 2 பேர் 2 சந்ததிகளாக உருவாகுவார்கள், அவர்களில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி, பாருங்கள், எவ்வளோ நாட்களுக்கு பின்பு நடைபெறப் போகிற காரியத்தை கூட ரெபேக்காளுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் எப்படி வளருவார்கள், அவருடைய வயிற்றில் எத்தனை குழந்தை இருப்பது கூட ஆண்டவர் அங்கே தெளிவாக அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கும்படியாக போனாள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, நம்முடைய காரியங்கள், எதிர்கால காரியங்களை நாம் எங்கே போய் விசாரிக்கிறோம்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கர்த்தரிடத்திலே நீங்கள் போய் விசாரியுங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான ஆலோசனை அவர் தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே பெலிஸ்தர் தாவீதை தேடி வருகிறார்கள். தாவீது இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவாக மாறிவிட்டான் என்று அறிந்தவுடனே அவனை தேடி அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து ரெபிதீமிலே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். எப்படி ஆகிலும் தாவீதை பிடித்து விட வேண்டும், அவனை இந்த ராஜ்யபாரத்திலிருந்து இறக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக கடந்து வருகிறார்கள். அவன் அப்பொழுதுதான் ராஜாவாக மாறி இருக்கிறான். தாவீதுக்கு ஒரு பயம், எப்படி நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக போவது என்று சொல்லி. பாருங்கள், அப்பொழுது தாவீது ஒரு காரியத்தை செய்கிறான். கர்த்தரிடத்தில் போய் அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போகலாமா, போகலாகாதா, நான் எப்படி செல்ல வேண்டும், எனக்கு நீர் ஆலோசனை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நேராக போ,
நான் அவர்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவன் நேராக போய் யுத்தம் பண்ணுகிறார். அங்கே ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்கள், தண்ணீர் உடைந்தோடுகிறது போல் அவர்களை அவன் அடித்து நொறுக்கி அங்கு வெற்றியை தாவீது பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அடுத்த நாளும் அதே பூமியிலே பெலிஸ்தர்கள் வந்து கூடிவிட்டார்கள் தாவீதுக்கு விரோதமாக. இப்பொழுதும் தாவீது பாருங்கள், ஆண்டவர் தான் நேற்று சொல்லிவிட்டாரு, நாம் அதே போல யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி அவன் போகவில்லை. மீண்டுமாக கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே, பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாக வந்திருக்கிறார்கள், நான் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா என்று சொல்லி விசாரித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு முன்னாக போகாமல் அவர்கள் பின்னாடி சுற்றி போ. அது மாத்திரமல்ல, முசுக்கோட்டை செடியின் மேலிருந்து கேட்கிற அந்த நுனியிலிருந்து கேட்கிற அந்த இரைச்சல் கேட்கும் பொழுது நீ முன்பு யுத்தத்துக்கு போ, அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அதே போல தாவீது செயல்படுகிறான். அங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் அங்கே தாவீதுக்கு அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். காரணம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. பாருங்கள், வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து, ஒரு ராஜாவை குறித்து நான் வாசிப்போம். மனாசே என்கிற ராஜாவை குறித்து நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டி அவைகளுக்கு அவன் பலியிட்டான். தன்னுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினான், அஞ்சனம் பார்த்தான். பாருங்கள், அவன் இப்படி அநேக காரியங்கள் விக்கிரகாராதனை செய்து ஆண்டுடைய ஆலயத்தை அவன் தீட்டாக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டிய ஒரு மனிதன், ராஜா, அவன் செய்த ஒரு காரியம், இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தவன் அஞ்சனம் பார்க்கிறவளை அவன் தேடினான், மந்திரவாதிகளை தேடினான், தன்னுடைய பிள்ளைகளையே தீக்கடக்க பண்ணுகிறான், விக்கிரகாராதனை செய்ய வைத்து ஆலயத்திலேயே அவன் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இப்படியாக அவர் சொல்லுகிறார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். உங்களை பார்த்து ஒருவன், நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் நீங்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறிக்கோளையும் போய் நீங்கள் விசாரிக்கிறது என்ன என்று சொல்லி ஒருவன் சொல்லும் பொழுது, பாருங்கள், உயிரோடு இருக்கிறவர்களுக்காக செத்தவரிடத்தில் நீங்கள் விசாரிக்கலாமோ என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் ஏசாயா சொல்லுகிறார், நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் கர்த்தருக்காக சாட்சிகளாய் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம். ஆனால் நீங்களோ அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குளிக்கைகளையும் போய் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உயிருள்ள உங்களுக்காக செத்தவிடத்தில் போய் நீங்கள் முணு என்று ஓதிக்கொண்டு இருக்கிறவரிடத்தில் போய் நீங்கள் குறிக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, தாயே, பெற்றோரே, சகோதரனே, ஒருவேளை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பழக்கம் இருக்கிறதா? உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்று, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால், தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தவர், ரெபேக்காளுக்கு ஆலோசனை கொடுத்தவர், உங்களுக்கும் நல்ல ஆலோசனை தந்து உடைய வாழ்க்கையிலே மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த ஏசாயாவை போல பாருங்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிக்கோளையும் நாடி செல்லாமல், விக்கிரகாராதனைக்கு நேராக செல்லாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். மெய்யாகவே ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்கள் பிள்ளையுடைய திருமணக்காரம் எதுவானாலும் சரி, அவைகளை உங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.